ராஜராஜன் தர்பார். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தாவேக அரசால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதை பற்றி என்னுடைய கருத்துக்கள். 2 வாரங்களுக்கு முன்னால் அனிதா ராதாகிருஷ்ணன், திமுகவுடைய இன்னொரு எம்எல்ஏ, அவர் இதே போல ஒரு முதல்வரை குறித்து தரக்குறைவாக பேசியதால் அவர் கைது செய்யப்பட்டார். 2 வாரம் சிறையிலும் அடைக்கப்பட்டார். நீதிமன்றம் அவரை கடுமையாக சாடியது. அப்படி இருந்து கூட மற்றவர்களும் அதை பார்த்து திருந்தாமல் இன்றும் மீண்டும் அதை போன்ற ஒரு தரக்குறைவான பேச்சை பேசி, அதுவும் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒருவர் பேசியது மிகவும் உண்மையிலே வருத்தம் அளிக்கிறது. இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு என்னன்னா, என்ன பேசினாலும் சரி எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, எங்ககிட்ட பண பலம் இருக்கிறது, படை பலம் இருக்கிறது, நாங்கள் என்ன வேணாலும் பேசுவோம், நினைத்ததெல்லாம் பேசுவோம், எங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு ஆணவம் எப்பவுமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்க மாதிரி இருக்கும். அதுதான் அவர்களெல்லாம் இந்த மாதிரி பேச தோன்றுகிறது என்று நினைக்கிறேன். அதுவும் இதில் பார்த்தோம்னா கருத்து சுதந்திரம் என்றது டெஃபினட்டாக நம்ம ஜனநாயக நாட்டில் இருக்குது. யார் வேணால் அந்த ஆட்சியை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணலாம், கடுமையாக சாடலாம், வன்மையாக கண்டிக்கலாம், நடவடிக்கைகளை பொறுத்த வரைக்கும். ஆனால் தனிப்பட்ட விமர்சனமோ இல்லை தரக்குறைவான பேச்சுக்களோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும். இதுக்கு எதிர்கட்சின்னா நம்ம அதிமுக, பழனிசாமி ஆகட்டும், அன்புமணி, இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, உதயநிதி பேசியது தவறு, ஆகவே அதே சமயத்தில் அவர் கைது செய்யப்பட்டதும் தவறு என்று 2 பக்கமும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அவர் பேசியது தவறு என்றால் அது தண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும் என்றால் அது கைது செய்யப்பட வேண்டும். அவர் பேசியது தவறு ஆனால் கைது செய்ததும் தவறு என்றால், கைது செய்யாமல் விட்டுவிட்டால் அவர் எப்படி தண்டிக்கப்படுவார்? தண்டிக்கப்படாமல் விட்டுவிட்டால் அவர் எப்படி திருந்துவார்? அப்புறம் திரும்பி இதே மாதிரி தவறாக தான் பேசி கொண்டிருப்பார்கள். ஆகவே இந்த மாதிரி தரக்குறைவாக பேசியவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். அதில் எந்த விதமான கருத்துக்கிடமின்றி அதுவும் கைது டெஃபினட்டா செய்யப்படதான் வேண்டும் என்று தெரிகிறது. அதுவும் இந்த சம்பவத்தில் உதயநிதி எந்த அளவுக்கு பேசினாருங்கிறது உண்மையில தெரியல. எல்லோரும் அவர் பேசுறது தவறாக சித்தரிக்கப்பட்டதாக வர சொல்கிறார்கள். உண்மை நிலவரம் எதுவென்று தெரியவில்லை. எதுவாக இருந்தாலும் அவரோட பொறுப்புல, மதில் கட்சி தலைவர் என்ற பொறுப்புல இருக்கும்போது ஓரிரு வார்த்தைகள் கூட சந்தேகத்துக்கு கூட இடமில்லாத வகையில் அவர் வார்த்தைகளை அமைத்து கொண்டுதான் பொது வெளியில பேச வேண்டும். அதுவும் அவர் தமிழுக்கு உயிர் கொடுத்த முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய பேரன் அப்படின்றது அவருடைய பொறுப்பு 3 மடங்கு அதிகமாகிறது. அந்த நிலையை காப்பாற்றிக் கொள்வது செய்வாரா? ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.